வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை தொடரும். தேனி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 11ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த சில தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை பெரிய மாற்றமின்றி இயல்பாகவே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிகபட்சம் 35 to 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.